நம பார்வதீவதே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதிபரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். இறைவனை வேண்டி எத்தனையோ பேர் பெரிய பெரிய தவங்களை எல்லாம் செய்து பணம் பதவி புகழ் இதெல்லாம் பெற்றாங்கன்னு புராணங்களில் நாம் பார்க்குறோம். அதே போல் நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது அவங்கெல்லாம் செயற்கரிய தொண்டுகளை செய்து இறைவன் திருவடியை அடைஞ்சாங்கங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இதையெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதுமே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத இப்படிப்பட்ட தவங்களை எல்லாம் செய்து தொண்டுகளை செய்து இறைவன் அருளை பெற்றாங்கன்னா நாமெல்லாம் அதுக்கு தகுதி தானா? நமக்கெல்லாம் அது மாதிரி கிடைக்குமா? நம்மால் அதை செய்ய முடியுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. ஆனால் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் இறைவனுடைய அருள் அனைத்து உயிர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும், அது அவரவர் பக்குவத்துக்கேற்ப வேறுபடும்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. அது எப்படி? அவங்க செஞ்சதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே, அப்படி இருக்கும்போது அவருடைய அருள் எனக்கும் கிடைக்கும்னு நான் எப்படி நம்புறது? இதே சந்தேகம் ஒருத்தருக்கும் வந்துச்சு. ஆனால் அவருக்கு உடனே ஒரு உதாரணமும் மனசில் தோணுச்சு. அதாவது ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள்லேருந்து வரப்பு வெட்டி வாய்க்கால் வழியாக அந்த நீரை கொண்டு வந்து வயலில் பயிருக்கு பாய்ச்சி பயிரை வளர்ப்பாங்க. பயிர் செழித்து வளரும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த வரப்பு வழியாக நீர் வந்துச்சு பார்த்தீங்களா வாய்க்காலில், அந்த வாய்க்காலின் 2 புறங்கள்லேயும் அந்த நீர் கசிவு இருக்குமா. அந்த நீர் கசிவை எடுத்து அதன் கரையில் உள்ள புல் பூண்டு போன்ற காட்டு செடிகள்லாம் ரொம்ப செழித்து வளருமா. தண்ணி எடுத்துகிட்டு வர்றது என்னவோ வயலில் இருக்க பயிருக்காகத்தான். ஆனால் வர்ற வழியில் நேரடியாக தண்ணி கிடச்ச பயிர் மட்டும் இல்லாமல் அந்த வரப்பின் கசிவுனால் வந்த நீரை பெற்று காட்டு செடிகளே செழித்து வளருதுன்னா மெய்யடியார்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைப்பது உறுதின்னு சொல்லும்போது அதையெல்லாம் கேட்டு நானும் அது மாதிரி இறைவன் அருளை பெறதுக்கு முயற்சி பண்ணுவேங்கிற எண்ணம் உடைய நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கத்தானே செய்யும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். அவர் வேற யாரும் இல்லைங்க, 9ஆம் திருமுறை திருவிசைப்பா பாடிய வேணாட்டடிகள். அந்த பாடல் பொசியாதோ கீழ்கொம்பு நிறைகுளம் என்றது போல திசை நோக்கி பழ்கழித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் என் திறத்தும் எனையுடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானேன்னு அருள் செய்கிறார். அதாவது நிறைகுளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு கேட்குறார். அந்த வரப்பின் 2 கரைகளிலும் அந்த தண்ணி ஓடும்போது அது கசிஞ்சு வரும். பொசிதல்னா கசிந்து ஊறுதல். அப்படி ஊறிய தண்ணீரில் செடிகள்லாம் வளருது. அதே போல் மெய்யடியார்கள் செயற்கரியனை செய்து இறைவனை மட்டுமே வேண்டி அவன் அருளை பெற்றாங்க. நான் இந்த உலக பாசங்களை விட முடியல தான், இருந்தாலும் எனக்கும் அவரை வழிபடணுங்கிற ஆசை இருக்குது. அவங்கள பார்த்து நானும் அதே மாதிரி திருமுறைகளை பாடுறேன், சிவபூசை பண்ணுறேன், அடியார்களை வணங்குறேன், தொண்டுகளை செய்கிறேன். என் திறத்தும் நசையானேங்கிறார். அதாவது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அவரை வழிபடுறேன்ப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதாவது கொடுக்கட்டுமே. திசை நோக்கி பழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினுங்கிறார். அதாவது அந்த திசையை நோக்கி இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராச பெருமானை நோக்கி நான் வேண்டுறேன். அப்படி வேண்டும் போது அவருக்கு அதை கேட்காட்டாலும் அருகில் கருணையே வடிவாக சிவகாமி தாயா இருக்காங்களே, அவங்களாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா அவங்களும் சொல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எனையுடையாள் உரையாடாள்ங்கிறார். சிவகாமியும் சொல்லாமல் போயிட்டாலும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இதுக்கு உரை செய்யக்கூடாது. ஏன்னா கருணையே வடிவாகி அந்த சிவகாமி தாயார் நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு இந்த உலகத்துக்கு வந்த உடனே இந்த குழந்தைக்கு பசிக்குமேன்னு அதுக்கான உணவை முதல்ல தாயிடத்தில் தயார் பண்ணி அந்த குழந்தையை அழ வச்சு அந்த தாயினிடத்தில் அன்பை பெருக்கி அந்த ரத்தம் பாலாக ஊறி அந்த குழந்தைக்கு உணவாகுதுன்னா கல்லடைப்பட்ட தேரைக்கும் உணவு கொடுக்குறான்னா நம்மளை பார்க்காம இருப்பாளா? நம்முடைய வேண்டுதலை கேட்காம இருப்பாளா? நமக்காக இறைவன்கிட்ட பேசாமல் இருப்பாளா? நிச்சயமாக அவன் நமக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறா. இன்னும் சொல்லப்போனால் இறைவனுடைய அந்த ஐந்தொழிற் கூத்தை நாமெல்லாம் நேரடியாக கண்டு அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அதை வாங்கி நமக்கு கொடுக்குறா என்பதை பாலுன் குழவி பசுங்குடற் பொறாதன நோயுன் மருந்து தாயுண்டாங்குன்னு சொன்னது போல் இந்த பிறவியின் அம்மாவே நம்முடைய அந்த குழந்தையின் பசுங்குடல் பிஞ்சு குடல் தாங்காதுன்னு மருந்தை தான் சாப்பிட்டு பாலின் மூலமாக கொடுக்குறான்னா எல்லா பிறவிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த சிவகாமி தாயார் நமக்காக பேசாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த கசிவில் வளரும் காட்டுச்செடி போல நானும் இறைவனை நோக்கி
அவர் அருளை வேண்டி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வழிபாடு செய்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும்னு நமக்கு தெரிவிக்கிறார். இதே கருத்தை தான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு மூதுரையில் ஔவையாரும் இதே ஓமையை வேறு ஒரு வகையில் நமக்கு விளக்கி காட்டியிருக்காங்க. அதனால் இந்த தைப்பூச திருநாளில் திருவிடைமருதூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலிங்க சாமியை வேண்டி அவரை வேண்டி எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவர் வருளை பெற்றாங்க. பட்னத்தார், பத்திரகிரியார், வரகுணபாண்டியன், காந்திமதி தாயார், இப்படி எத்தனையோ பேர் இருக்கும்போது நமக்கெல்லாம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும். எப்படி அவங்கெல்லாம் அந்த வரப்பு நீரை பெற்று வளர்ந்த பயிர் போல, நாமெல்லாம் அந்த கரையில் கசிவை பெற்று வளர்ந்த காட்டு செடி போல. அதனால் உண்மையான அன்போட மனம் முருகி இடைமருதா மகாலிங்கா இடைமருதா மகாலிங்கான்னு இடைவிடாமல் சொல்லி இந்த தைப்பூசத்தின் 10 நாட்களிலும் அவரை வந்து தரிசனம் பண்ணி அவர் அருளை முழுமையாக பெற எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே. அரர் மகாதேவ.